Hi guys. So welcome back to our channel and இன்னைக்கு எதை பத்தி நம்ம பேச போறோம்னா ஸ்கேம் கூகுள் AdSense. ஸோ ஆப்வியஸாக இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ என்னோட கிளைண்ட் ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. எப்படி இந்த ஸ்கேம் நடந்தது அண்ட் எதனால் இந்த ஸ்கேம் நடந்தது, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். கூகுள் ஆட்சன்ஸுன்றது பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. உங்களாலையும் பண்ண முடியும். வித்தின் 30 days or 45 daysக்குள்ள ஒரு அப்ரூவல் லைக் கண்டென்ட் உங்களால் போட்டுட்டு உங்களால் வாங்க முடியும். ஸோ இதை நான் சீக்கிரமாக டைம் ஃப்ரேமில் பண்ணித்தரேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 1 week ஆஃப் டைம் ஆர் வந்து நான் 1 dayல பண்ணித்தரேன் இப்படின்ற ஒரு விஷயங்கள்னால நிறைய பேர் ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் அகைன் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ் தான் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெளியே இந்த சர்வீஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்களே பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஐடியா. ஏன்னா வெளியே நீங்கள் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு ஏரியா ஆஃப் சர்க்கிள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில இடத்துல நீங்கள் இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க, தமிழ்நாட்டு ரிலேட்டட் ஆஃப் பீப்புள்ஸை மட்டும் நீங்கள் டைப் பண்ணி பண்ணுங்கள். நீங்கள் அதை தாண்டி அவுட்டர் சைடில் போகணுன்னு யோசிச்சு கூட பார்க்காதீங்க. ஏன்னா உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண கூட பண்ண முடியாது. ஸோ அகைன் இந்த ஸ்கேம் எப்படி நடந்தது என்னோட கிளைண்ட்டுக்குன்ற விஷயங்கள் நான் சொல்கிறேன். அவர் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணியிருந்திருக்காரு இந்த பர்சனை. ஸோ அவருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் இருந்திருக்கிறது. ஸோ இதுதான் அவரோட வெப்சைட். மேலே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்னு சொல்லிட்டு இந்த நம்பர் இருக்கும். இது யூஎஸ் நம்பராக இருக்குது. ஸோ ஓகேங்களா, இதுதான் அவர் நேமு. ஸோ அவர் சார்ஜஸ் பண்ணுறது என்னவோ பாகிஸ்தான் டாலரில் சார்ஜஸ் பண்ணுறாரு, அதாவது யூஎஸ்டியில் சார்ஜஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன் தான் அவர். ஃபைவர்லேயும் அவைலபிள் இருக்கார், அம்சா அலின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ ஃபைவரில் கண்டிப்பாக ஸ்கேம் நடக்காமல் இருக்காது, கண்டிப்பாக நடக்கும். ஸோ நீங்கள் அது ஸ்பெசிஃபிக்காக பார்த்து நீங்கள் ஒரு பர்சனை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த நேமில் இருக்க பர்சன் தான் அங்கே ரிஸ்வான் அலின்னு இருப்பார். ஸோ ஓகேங்களா. ஸோ ஆப்வியஸாக நீங்கள் இவரோட யூடியூப் சேனலுமே இருக்குது. ரெகுலராக தான் வீடியோஸ் போடுறாரு. 7 days பிஃபோர், 12 days, இது எல்லாமே ரெகுலர் கண்டென்ட் தான். ஓகேங்களா. பட் ஆனால் இவர் உண்மையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இவர் வந்து நான் ஹேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கிடையாது. இதுக்கான லைக் ப்ரூஃப்மே என்கிட்ட இருக்குது. அதுவுமே நான் உங்களுக்கு ஷோ அப் பண்ணுறேன். அவர்கிட்ட நம்ம பேசுறதுக்கு முன்னாடி லைக் என்னோட கிளைண்ட் வந்து பேசியிருக்காரு. ஸோ ஸ்டார்ட் பண்ண முடியலேருந்து நல்ல ஒரு கான்வர்சேஷன் ஃப்ரம் த இங்கே பார்த்தீங்கன்னா மந்த்தே உங்களுக்கு தெரியும். மேலேருந்து பேச ஸ்டார்ட் பண்ண ஒரு பர்சனை ஸோ என்னைக்கு வந்து எண்டிங் ஸ்கேம் பண்ணுறாரு அவர் ஃபாலோ பண்ணல, நம்ம தான் ஃபாலோ பண்ணுறோம். பிகாஸ் எதுக்காக இது வேணும்ன்ற சொல்லி கிளைண்ட் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. ஸோ அகைன் அவர் வந்து எவ்வளோ சார்ஜஸ் ஆகுதுன்ற விஷயங்களை எப்போ கேட்குறாங்கன்னா லைக் நவம்பர் மந்த் அன்னைக்கு பேமெண்ட்டு நடக்குது. ஓகேங்க. 3377 அப்படின்னா 2 வெப்சைட்டு அப்ரூவல் வேணுன்றதுக்காக பேமெண்ட்டும் பண்ணியாச்சு. ஸோ ஆஃப்டர் தட் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் நீங்களே லைனாக. ஸோ இந்த கான்வர்சேஷனில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பேமெண்ட்டை பற்றி டிஸ்கஷன் நடந்திருக்கு அண்ட் லைக் டொமைன் நேம் பற்றி நடந்திருக்கு. லாஸ்ட்டாக அவர் சாப்பிட்டு முடிச்சிருக்காரு எமர்ஜென்சினால. நான் அப்புறமா கூப்பிட்றேன்ற மாதிரி. ஓகே ப்ரோ. ஸோ இதோட இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ரிப்ளை வேணும்ல. ஸோ அந்த கான்வர்சேஷன் கிட்டத்தட்ட ஒரு ஈவினிங் 5:58க்கு முடிஞ்சிருக்கு ஒரு கான்வர்சேஷன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் டேயில் மார்னிங்லாவது நம்ம ரிப்ளை பண்ணலாம். மார்னிங் நம்ம இவ்வளோ மெசேஜ் பண்ணியும் ரிப்ளை பண்ணலை. ஈவன் தோ நெக்ஸ்ட் டே அகெயின் நான் மிட் நைட்லேயும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணேன். பிகாஸ் அவர் வந்து எந்த ஷிஃப்ட்ல வேணால் ஒர்க் பண்ணுவான்ற மாதிரி தான் கம்ஃபர்டபுள்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு கிளைண்ட் கிட்ட. அதுக்கப்புறம் அகெயின் அவர் மெசேஜ் போட்டதுக்கப்புறம் மெசேஜ் பார்த்துட்டு ஹாய் வெயிட்னு மட்டும் போட்டிருக்காரு. ஸோ இந்த டேட்டை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா 26. ஸோ அகெயின் இங்கே ஃபுல்லாக வாட்ஸ்அப்பில் எவ்வளோ மெசேஜ் பண்ணாலும் ஸ்டில் நோ ரிப்ளை. ஓகேங்களா. கால்ஸுமே பண்ணியாச்சு. ஸோ டில் டேட் ஆஃப் 12 டிசம்பர் 3 ஓகேங்களா. ஸோ அப்படியே நம்ம மெயிலில் போய் ஒரு கேட்சப் பண்ணுவோம். பிகாஸ் இவருக்கு வந்து அந்த யூஎஸ் நம்பர் அது ஒரு ஆப் மூலிமா இவங்க வந்து கால் பேக் பண்ண வச்சுக்கிறாங்க, ட்ராக் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் இந்த கிளைண்ட்டுக்கு தெரியாது. ஸோ அவரோட மெயிலேருந்து எனக்கு ஒரு ஸோ இந்த பர்சனுக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. என்ன மெயில் வருது அப்படின்னா, ஓகே, ஸோ இந்த பர்சனுக்கு லைக் ஒரு நிமிஷம். ஸோ எல்லா மெயில்ஸுமே அவருக்கு அமிச்சாச்சு. மெயில் அமிச்சதுக்கப்புறம் சார் டோன்ட் வரி மை சிஸ்டர்ஸ் அண்ட் டெத். ஸோ இந்த மாதிரி ஒரு மெயில் அனுப்புகிறார். ஸோ ஆப்வியஸாக இப்படி ஒரு மெயில் 28th காமிச்சிருக்காரு. ஸோ மீன் வெயில் நான் அப்படியே இங்கே போகிறேன். அதுக்கப்புறமா நிறைய மெயில்ஸ் வந்துருக்கு காமிச்சிருக்காரு, ஆனால் நோ ரிப்ளை. நான் அதே 28th அகைன் நான் இங்கே போகிறேன். ஸோ 28th எனக்கு மெயில் பண்ணியிருக்காருங்களா. ஸோ அதுக்கப்புறமா தான் ஒரு கால் எடுக்கணும்ல. சாரி, நான் 28ன்னு சொன்னது 11th. இங்கே பாருங்கள் டேட், நவம்பர். நான் சொல்கிறது டிசம்பரா, சாரி. ஓகே, இங்கே Thursday 28th நவம்பர்.
ஓகேங்களா? ஸோ இந்த டேட்ல அவர் மெயில் பண்ணியிருக்காரு. அவரு எனக்கு ரிப்ளை மெயில் பண்ணியிருக்காரு. அது 29 மெயில் பண்ணியிருக்காரு. பே பண்ணியிருக்குது. அப்புறம் 6th டிசம்பர் வரைக்கும் நம்ம இந்த சைட்லேருந்து கிளையண்ட் சைட்லேருந்து நான் மெயில் பண்ணியிருந்தோம். அண்ட் ரிகார்டிங் அதே தான். கீப் ஆன் கான்ஸ்டன்ட், எந்த ஒரு ரிப்ளையும் கிடையாது. ஃபோன் கால்ஸ், நோ ரிப்ளை. பிகாஸ் அவரோட நம்பர் பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸா இன்டர்நேஷ்னல் நம்பர் மாரி, யூகே நம்பர், அவர் யூஎஸ் நம்பர் இவர் வாங்கி வச்சிருக்காரு. ஆனா இஸ் ஃப்ரம் பாகிஸ்தான். ஓகே. ஸோ இந்த இடத்துல தான் அவர் வந்து நம்ம ஃபோனே எடுக்கல. வேறஸ் நான் இன்னொரு நம்பர்லேருந்து நான் ட்ரை பண்ணி பார்த்ததுக்கு, அந்த வீடியோ இன்னைக்கு லான்ச் பண்றாருன்னா ஒரு வீடியோ, இன்னொரு நம்பர்லேருந்து ட்ரை பண்ற படத்துக்கு இம்மீடியட்டா அவர் வந்து பிரைசிங்க்கு என்கொயரி பண்றாரு. ஸோ அண்ட் ஸோ இவ்வளோ பிரைசிங் ஆகுது. நீங்க வந்து இப்பயே ஜாயின் பண்ணிக்கங்க. இப்பயே வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கங்கன்னு வராரு. வேறஸ் நான் சேம் டைம் இன்னொரு நம்பர்லேருந்து கால் பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து அந்த நம்பர்லேருந்து எடுத்துட்டு லைக் நான் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவரால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. அவர் என்ன சொல்றாருன்னா, அது வந்து தனி டீம், வேற டீம் அப்படின்ற மாரி மிஸ்மேட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ ஆப்வியஸா இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். லைக் இந்த பெர்சன் வந்து என் கிளையண்ட் கிட்ட நான் சொன்னது, இந்த பெர்சன் கண்டிப்பா நம்மள ஃபேக் பண்றாங்க. ஸோ அது அந்த அமௌண்ட் வந்து நான் சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் குடுக்கணும். சொல்லிட்டு சைபர் கிரைம்லயே கம்ப்ளைண்ட் குடுத்தாச்சு. ஸோ அதுக்கான கம்ப்ளைண்ட் அக்னாலஜ்மென்ட் நம்பரும் இங்க நான் அவருக்குமே போஸ்ட் பண்ணிட்டேன். யார் ஸ்கேம் பண்றாங்களோ அவங்களுக்குமே போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ ஆப்வியஸா இந்த கேஸ் அப்படின்றது லாங் டர்ம். வேறஸ் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு நான் மெயினா சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பெர்சன் நீங்க யாராவது இந்த மாரி ஸ்கேம்ல மாட்டிக்க கூடாது. ஏன்னா Google AdSenseன்னு சொல்லி பெரிய பெரிய விஷயங்கள் அப்படின்லாம் கிடையாது. எல்லாமே எல்லாராலயும் பண்ண முடியும். இது மொபைல் இருந்தாலும் பண்ண முடியும். வேறஸ் லேப்டாப் சிஸ்டம்லாம் இருந்ததுனா கொஞ்சம் ஈஸி, கம்ஃபர்டபிள் டூ வொர்க். ஸோ அந்த கான்செப்ட்ல நீங்க வந்துட்டீங்கனாலே போதும். அண்ட் நீங்க சொன்ன மாரி ஆட்டோமேஷன் வெப்சைட்ஸ்லாம் நெறைய இருக்கு. அதுலயுமே ஸ்கேம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ டெஃபினட்டா இந்த வீடியோ ஒரு ஓவர் லுக்கா தான் இருக்கும். எதுக்கு Google AdSense ஒரு 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 செட் ஆஃப் பீப்பிள்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. ஸோ அகைன் இந்த மாரி ஸ்கேம் ஏதாவது நடந்தா நான் கண்டிப்பா இந்த சேனல்ல அப்டேட் பண்றேன். அண்ட் மோர் அபௌட் லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆர் வெப்சைட் டிசைனிங் ஆர் Google AdSense இத பத்தி ஏதாவது ஒரு டவுட் இருந்தா கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் அண்ட் பெல் பட்டன். ஸோ இது எல்லாமே நீங்க டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ற மாரி கம்ப்ளீட் பண்ணுங்க. டெஃபினட்டா அடுத்த வீடியோல இத விட லைக் ஏதாவது ஒரு நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் விஷயங்கள் ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பா நான் அப்டேட் பண்றேன். தேங்க் யூ சோ மச்.